நாம் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சூழ்நிலைகள் வரும்போது, சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும்போது, சூழ்நிலைகள் ஒன்று உருவாகும்போது நாம் ஆண்டவர்கிட்ட ஒன்றை சொல்லுகிறோம். பயம் வருகிற போது ஒன்றை சொல்லுகிறோம், திகில் வரும்போது ஒன்றை சொல்லுகிறோம், தோல்வி வரும்போது ஒன்றை சொல்லுகிறோம், தடைகள் வரும்போது ஒன்றை சொல்லுகிறோம், தாமதங்கள் வரும்போது நாம் சொல்லுகிறோம். ஒன்றை சொல்லுவோம். நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வாரத்திலே உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் என்ன சொல்கிறோம்னா, கர்த்தர் என்னை இந்த இடத்தில் கைவிட்டு விட்டார். கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார். நான் நடுவிலே நிற்கிறேன், ஆண்டவர் எங்கோ சென்று விட்டார் என்கிற ஒரு நிலை நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. அது சில நேரம் அறிக்கை செய்கிறோம், சில நேரம் வாயில் சொல்ல மனசுக்குள் அது பதிந்திருக்கிறது. அதை கர்த்தர் உணர்த்தி நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் ஏன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த பாடு, ஏன் 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 என்கிறதுல கடைசியாக முடிவிலே ஒரு ஆன்சர், பதிலும் நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். அவருக்கு என்னை பிடிக்கவில்லை, அவர் என்னை வெறுக்கிறார், அவர் என்னை ஒதுக்குகிறார், அவருக்கு என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை இப்படியாக நடத்துகிறார் என்று பல காரணங்களை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய போக்கு வரத்தில் நாம் அப்படியாக புலம்புகிறோம். சில நேரங்களில் மனதிற்குள் அடக்கி வைத்து கொள்கிறோம். அதை கர்த்தர் உணர்த்தி, நிறைய பேர் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். அதை நம்ம ஓப்பனாக சொல்லலைனாலும் மனசுக்குள்ள அது ஆழமாக இருக்குது. கர்த்தர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார், கர்த்தர் எனக்கு ஏன் இதை செய்தார், அவர் எங்கே போனார் என்கிற கேள்விகள் அதிகமாய் கேட்கிறதை உணர்த்தினார். அப்பொழுது நாம் அந்த நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நிலைமையில் மனிதர்களாகிய நாம் கண்டிப்பாக அப்படி சொல்கிறோம். அப்படி தான் வருது, மனதில் தாங்க முடியாமல் வருகிறது, தவித்து போய் வருகிறது. நாம் மனிதர்கள், நம்முடைய இதயம் சின்ன இதயம், மனதும் சின்ன மனது, தாங்காமல் பேசி விடுகிறோம், சொல்லி விடுகிறோம், அந்த நிலையை அடைந்து விடுகிறோம். தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆண்டவர், அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறார், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிற சத்தங்கள் அதிகமாக இருக்கிறதை கர்த்தர் உணர்ந்து எனக்கு உணர்த்தி, அதை இந்த வாரம் முழுவதுமாகவே நான் ஜெபங்கள்லே நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 ஜெபத்துலேயும் நான் சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை நேற்று நடந்த செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், 2 ஜெபத்திலும் அதை வெளிப்படுத்தி நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு ஒரு விதமாய் உணர்த்தினார். ஆம், அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை கைவிட்டு விட்டேன் என்று. அவர்களுடைய எண்ணங்களில் அது அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, மனதிலே இருக்கிறது. ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால், நான் கைவிடுகிற பழக்கம் எனக்கு இல்லை, ஆனால் அவர்கள் கண்களில் அது அப்படி தெரிகிறது. நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் டூயிங் த ஒர்க், நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்குள்ள அவங்க எவ்வளவு என்னை கைவிடுகிறார்கள் என்பதை நீ அறிவிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஜனங்கள் என்னை கைவிடுகிறதை நீ அறிவிக்க வேண்டும். எப்படியெல்லாம் கைவிடுகிறோம்? அவ்விசுவாசத்தின் மூலமாய், எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி கைவிடுகிறோம். ஜெபம் செய்யாமல் இருப்பதன் மூலமாய் கைவிடுகிறோம். அவரை தேடாமல் இருப்பதன் மூலமாய் கையை உதறுகிறோம். வேதத்தை வாசிக்காமல் கை விடுகிறோம்.
பொய்கள் சொல்ல எனக்கு அனுமதி வேண்டும், ப்ளீஸ் கிவ் மீ லைசன்ஸ், கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க என்று சொல்லி நாம் கையை அவர் கைப்பிடித்து சொல்ல முடியாது, கையை உதறித்தான் சொல்ல முடியும். அப்படியாக நாம் பொய்களை சொல்லுகிறோம், பயத்திலே அலறுகிறோம், நீர் என்னோடு இல்லை என்று சொல்லுகிறோம், ஊழியங்களை புறக்கணிக்கிறோம், பரிசுத்தத்தை இழக்கும் முன்பாக கையை உதறிவிட்டு தான் பரிசுத்தத்தை இழக்கிறோம். பரிசுத்தத்தை இழக்கும்போது அவர் கையை விடுகிறதற்கு சமம். கர்த்தருக்கு நேரம் கொடுக்காமல் கை விடுகிறோம், கர்த்தரை மதிக்காமல் கை விடுகிறோம். அவர் செய்த நன்மைகளை எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் பேசினாலும், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கன்னு உணர்த்தினாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னு உங்களை அந்த முதல் ஆரம்பத்தை காண்பித்தாலும், கண்கள் குருடாகி போயிருக்கிற போல உணர்வு குறைவாக இருக்கிறதுனால மறக்கிற, என்னை இவ்வளவு தூரம் எபினேசர் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாரே, நான் யார் என்னை இப்படி கொண்டு வர்றதற்கு அப்படின்னு சொல்ல மறுக்கும்போது கை விடுகிறோம். அதாவது தேவன் செய்த மாபெரும் மீட்பை மறுக்கும் போதும் மறக்கும் போதும் நாம் அவர் கையை விடுறோம், அவர் கையை விடுகிறோம். ஜெபத்திலே கை விடுகிறோம், வேதத்திலே கை விடுகிறோம், விசுவாசத்திலே கை விடுகிறோம், பரிசுத்தத்திலே கை விடுகிறோம், ஊழியத்திலே கை விடுகிறோம், நன்றி சொல்லாமல் இருந்து கை விடுகிறோம், துதிக்காமல் இருந்து, அப்புறம் சேட்டைகள் செய்து, அது தனி லிஸ்ட். சேட்டைகள் கீழ்ப்படியாமல் கை கழுவுகிறோம், கர்த்தருடைய கையை விடுகிறோம். சொன்னதற்கு நேர் மாறாக செய்கிறதில் நாம் வல்லவர்களாய் இருந்து கை விடுகிறோம். எல்லாம் செய்து கடைசியாக கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் என்பதை இந்த வாரத்தில் ஆண்டவர் மிக 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 தெளிவாய் எனக்கு அதை உணர்த்தி காட்டினார். நான் கைவிடுகிற தேவன் அல்ல, நான் கைவிட பிடிக்காது எனக்கு, ஏன்னா நான் என் அன்பு, நான் தெய்வம், நான் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னால் சொன்னது தான். ஆமாம், அதனுடைய அடையாளம் தான் சபை. கைவிடாமல் இருப்பதற்கு இன்று இருப்பது தான் சபை. யாராவது இத்தனை தடவை சொல்லி கேட்கலனா, உங்கள் வீட்டில் நீங்கள் யாராவது ஒருத்தர் கேட்கலனா, அந்த வீட்டில் நீங்கள் அவங்கள நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தரோ வார வாரம் பொறுமையாய் நம்மிடத்தில் டீல் செய்து பேசி தட்டி கொடுத்து நம்மை தேற்றி பலப்படுத்தி அற்புதங்கள் செய்து உணர்த்தி நம்மோடு இடைபடுகிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென். சபையே ஒரு அடையாளம், சபையே ஒரு அடையாளம். கைவிடவில்லை, கைவிடாமல் இருப்பதற்கு சபை ஒரு அடையாளம். அவருடைய கை சபை. ஆமாம், அதுக்குள்ள நம்மெல்லாம் இருக்கிறோம். அவர் கை அப்படின்ற உணர்வு வேலை செய்யணும். ஏனென்றால் பேசிக்கிட்டே இருக்கிறார்ல, உங்களோட பேசுகிற இடம் அவர் பேசுகிறார், நீங்கள் அவரிடம் பேசுகிறீர்களா? அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். அவர் தேடுகிறவர், தொலைந்தால் தேடுகிறவர். ஒரு ஆட்டுக்காக பிரயாசப்பட்டு ஒரு ஆடு தொலைந்தாலும் தேடுகிற அந்த உள்ளம் படைத்த கர்த்தர், வாக்கு கொடுத்தவர்களுடைய வாக்கை நிறைவேற்ற தவியாய் தவித்து இரவும் பகலும் கர்த்தர் உங்களுக்காக பாடுபடுகிறதை உங்கள் மனக்கண்கள் காண கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவர் இரவும் பகலும் படுகிற பிரயாசம், எப்படியாவது நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் வைத்திருக்கிற உயர்வுகளுக்கு நேராய், ஐயோ இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு நான் சொன்ன வார்த்தை இருக்கிறது, அவரோ 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாரு, அவர் அருகில் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி உங்களை அங்கேருந்து தள்ளிட்டு வரணும். 100 கிலோமீட்டர் தள்ளி போகிறால தள்ளிக்கிட்டு கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தின் அருகில் கொண்டு வருகிற மாபெரும் வேலை இருக்கு. அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம சொல்றோம் என்னை கைவிட்டார், அப்ப சொல்றோம் நம்ம என்னை கைவிட்டார். அவர் தூக்கி சுமந்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்றது, கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை ஒதுக்கினார், கர்த்தர் என்னை வெறுத்தார், கர்த்தர் என்கிட்ட இல்லை, அந்த பிரதர்கிட்ட அந்த சிஸ்டர்கிட்ட அவங்க கிட்ட, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், பாஸ்டரிடம் இருக்கிறார், என்னிடம் இல்லை. இப்படியாக பல காரணங்களை சொல்லி God is not with me, என்னோடு தேவன் இல்லை என்று சொல்லி நிறைய அங்கலாய்க்கிறோம். அப்படி இருக்கிற நிலையைத்தான் கர்த்தர் சொல்லி சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், கர்த்தர் கைவிடுவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவது இல்லை.
கைவிடுகிறதுக்கு மனுஷன் அல்ல, அவர் மனுஷன்தான் கைவிடுவான். அவன் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு, இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் வாசித்தேன், மதிக்கலை, ஜபிக்கலை, உபவாச ஜபம் வரலை, பைபிளை தூக்கலை, எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் ஊழியம் செய்ய முடியலை, அர்ப்பணிக்க முடியலை, தேவனுக்கென்று எதையும் கொடுக்க முடியலை, நேரத்தை உங்களுக்கு லாபமாய் மாற்றுகிறீர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் மாற்ற முடியலை. இவ்வளவு குறைகள் இருந்தும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்றால் அதுதான் அவர் கைவிடுகிறது இல்லை. அதனால தான் கைவிடலைன்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தேவன் தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கிறது. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்டே இருக்குது. வெரி பிஸி, வாழ்க்கையில் பிஸி. அந்த பிஸியே உங்களை நல்லா முடிக்க போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை முதல்ல முடிவுக்கு கொண்டு வரும், அதற்கடுத்து பூமிக்குரிய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும். அதிகமாய் பிஸி என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் கெட்ட ஒரு வார்த்தை. அவருக்கு பிஸினா கரெக்ட், உங்களுக்கு பிஸினா அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் ஓடுனா தானே சம்பாதிக்க முடியும். அதை சொல்லவில்லை. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் செய்வதற்கு ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் உழைத்து தான் ஆக வேண்டும். அதில் கை வைக்கவில்லை. சொல்லுகிறது உங்களுக்கு இருக்கும் நேரத்தை, உங்களுக்கு இருக்கிறவைகளில் என்ன செய்கிறீர்கள், அதுதான் இன்னைக்கு கேள்வி. ரொம்ப தெளிவான சத்தம் தவாரம் என காதில் கேட்டது. நான் மறக்கவே இல்லை, அப்படியே எழுதி வச்சுட்டேன். நான் நேசிக்கிறேன், இனிமேலும் நேசிப்பேன், கடைசி வரைக்கும் நேசிப்பேன். கடைசி வரைக்கும் அவங்கள நான் எப்படி நடத்தணுன்றதில் நான் கவனமாக இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் உங்கள் சொந்த வார்த்தையான பைபிளில் நீங்கள் புதிய ஏற்பாடில் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கென்று உங்களை துப்புரவான நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதுதான் கைவிடாமல் இருக்கிறார். ஆமாம், நடுவில் ஓடினவர்கள் யார்? சபையில் நன்றி மறந்தவர்கள் யார்? ஜெபித்து அற்புதங்கள் வாங்கி ஓடினவர்கள் யார்? கேன்சர் பேஷண்ட் இங்கே எனக்கு பாஸ்டர்லாம் எனக்கு வேணான்னு சொன்னது யார்? விழுந்து கிடந்தவர்கள் தூக்கி விட்ட போது எனக்கு இந்த சர்ச்சு வேணான்னு சொன்னது யார்? இந்த சர்ச்சின் கலாச்சாரம் எனக்கு பட்டிக்காடாக இருக்கிறது, ஹைஃபை சர்ச்சுக்கு நான் போகணும்னு சொல்லுகிறது யார்? ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு ஓடினவர்கள் இங்கே நிறைய பேர். இரவு 7 மணிக்கு இங்கு இரவு 7 மணிக்கு சரியாய் மாடியில் ஒரு இடத்துல அரசாங்க வேலை கிடைத்தது. அன்றோடு ஒருவர் சபையை விட்டு போனார். அது வரைக்கும் இங்கே இருந்தார். அந்த நாள் தான் அந்த நபருக்கு கடைசி ஆராதனை. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கலை. மாடியில் அந்த சேர் எனக்கு நல்லா தெரியும். ஃபோனில் செக் பண்ணுறாரு, அரசு வேலை அடுத்த வாரத்துலேருந்து வரலை. 7 வருஷம் அந்த சபைக்கு வந்தார். இப்படியாக நான் அடுக்கி கொண்டு போகலாம். யார் கைவிட்டது? சபையை யார் கைவிடுறது? கர்த்தருக்கு. இந்த சபையை கர்த்தர் தான் நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் துரோகம் செய்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு துரோகம் பண்ணுறோம்னு. கிடையாது. அவங்க செய்கிறது யாருக்கு? கர்த்தருக்கு. நான் அதான் நேற்று கூட ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன், பிள்ளைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். பாஸ்டரை பார்க்காதீங்க. இந்த சபையில் நீ வளர்றன்னா இந்த சபையில் கடைசி வரைக்கும் இருந்து நீ பெரிய ஆளாக வரணும். உன்னை வளர்க்கிற சபை இந்த சபை பாஸ்டர் சபை அல்ல, கர்த்தருடைய சபைன்னு சொல்லி தாய் தகப்பன்மார் சொல்லி வளர்க்கணும். நீங்கள் சொல்லனா வேறு யார் சொல்ல முடியும்? உன்னை ஆளாக்குகிற சபை, உன்னை உருவாக்குகிற சபை, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற சபை, உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்கிற சபை, உன்னை தூக்கி விடுகிற சபை, நீ நோய்வாய்ப்பட்டிருந்த போது உனக்காக ஜெபித்த சபை, உனக்காக கண்ணீர் விட்ட சபை, நீ கீழே விழுந்து கிடந்த போது உன்னை தூக்கி விட ஓடி வந்த சபை. அந்த சபை வந்ததுக்கு காரணம் கிறிஸ்து, அவருடைய அன்பு. நம்ம அதெல்லாம் மறக்காம பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கும் போது அவர்கள் கர்த்தர் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாருன்னுவாங்க. பிள்ளைகள் கெடுவது தாய் தகப்பனுடைய கையில் மிக முக்கியமான பங்கு இருக்குது.
நீங்கள் புலம்பினால் அவர்கள் புலம்புவார்கள். நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நெகட்டிவாக பேசுவாங்க. சர்ச்சை பற்றி நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, நான் பாஸ்டர்ஸை கேலி பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கேலியாக மாறுவார்கள். இப்படியாக நான் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நேரத்தில் முடிக்கிறேன். பாஸ்டருக்கு முன்பாக ஒரு மகள் மேடையில், நம்ம சபை கிடையாது, வேறு ஊரில் நடந்த ஒரு சம்பவம். கொயரில் இருந்துக்கிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு, சர்ச்சு முடிஞ்சு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோடனே சினிமா பாட்டு. அப்போது கேட்டபோது சகோதரி, ஏன்பா நீ என்ன தைரியமாக சர்ச்சில் பாட்டு பாடுற, அப்புறம் நீ சினிமா பாட்டு பாடுறே, பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்ட, பைபிளை தூக்கியிருக்க, சினிமா பாட்டு பாடுறேன். அப்படி தான் பாடுவேன், போ, நான் அதுக்கு நான் என்ன பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வீட்டிலும் அதே போல தான் 24 மணி நேரம் சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தால் கொயரில் பாடுறது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம். ஆனால் நடந்தது பரிதாபம். அந்த மகள் நல்ல பிள்ளை தான். அந்த பிள்ளை பாவம், திருமணம் செய்து அந்த திருமணமான அந்த கணவன் அவருக்கு ஈட்ஸ், 2 குழந்தைகள் பிறந்தது. அவர் கொஞ்ச நாட்களில் இறந்தார். அந்த மகளும் எங்கள் கண் முன்பாகவே நாங்கள் கண்டோம் அந்த வியாதியில் மரிக்கிறத. அதனால் ஆலய காரியங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்து, கர்த்தருக்கு முன்பாக அவர் பரிசுத்தம் பயங்கரமானது, அவருடைய வசனங்கள் பயங்கரமானது, அவருடைய நீதி பெரியது, அவர் பெரியவர் என்கிறதை நாம் பிடித்து ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதனால் கைவிடுகிற பழக்கமில்லாத அவரை பார்த்து கைவிடுகிறார் என்று சொல்வதை இந்த நாளில் நீங்கள் நிறுத்த, உங்கள் பார்வையை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன அறிமுகம். நான் காணிக்கை எடுத்ததுக்கு அப்புறமாக